சிவபெருமான் எப்படி பிறந்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு கேள்விக்கு புராணங்களில் பல விடைகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றில் மிக ஆழமானதும் மக்களிடையே மிகவும் புகழ்பெற்றதும் சிவபுராணத்தில் சொல்லப்படும் இந்த கதைதான். ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு பெரிய விவாதம் எழுந்தது. இந்த பிரபஞ்சத்தில் யார் அதிக சக்தி வாய்ந்தவர், நானா நீயா? அந்த அகந்தை உச்சத்தை அடைந்த அந்த கணத்தில் அவர்கள் இருவருக்கும் நடுவில் ஒரு அசாதாரண நிகழ்வு நடந்தது. வானத்தையும் பூமியையும் கிழித்துக் கொண்டு தொடக்கமும் முடிவும் தெரியாத ஒரு பிரம்மாண்டமான ஒளித்தூண் தோன்றியது. அதுவே ஜோதிர்லிங்கம். அப்போது வானிலிருந்து ஒரு அசரீரி முழங்கியது. இந்த தூணின் உச்சியையும் அடியையும் யார் முதலில் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்களே உண்மையான மகாசக்தி. உடனே மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியின் ஆழத்துக்குள் தூணின் அடியை தேடி இறங்கினார். மறுபுறம் பிரம்மதேவர் பறவை வடிவம் கொண்டு வானத்தின் எல்லை வரை தூணின் உச்சியை தேடி பறந்தார். யுகங்கள் கடந்தன, காலமே கரைந்தது. ஆனால் அடியும் இல்லை, முடிவும் இல்லை. இறுதியில் இருவரும் தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டனர். அந்த நிமிடத்தில் அந்த ஒளித்தூணிலிருந்து ஒரு தெய்வீக ரூபம் வெளிப்பட்டது. அவர்தான் மகாதேவர், சிவபெருமான். அப்போது பிரம்மாவும் விஷ்ணுவும் தலை வணங்கி உணர்ந்தார்கள். சிவபெருமான் தான் ஆரம்பமற்றவன், முடிவற்றவன், அதாவது சுயம்பு. இந்த கதை நமக்கு சொல்லுவது ஒன்றே: சிவபெருமானுக்கு பிறப்பும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் காலத்திற்கும் அப்பாற்பட்ட சக்தி. இந்த தெய்வீக கதை உங்கள் மனதை தொட்டிருந்தால் கீழே கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். இப்படிப்பட்ட ஆன்மீக கதைகளை தொடர்ந்து பார்க்க PA Edits சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோக்கு லைக் செய்யவும் மறக்காதீங்க.